இது ஒரு சின்ன சாட்சி சொல்லிடுறேன், நம்மளை உற்சாகப்படுத்துறதுக்கு தான் ஒரு சாட்சி சொல்கிறேன். நம்ம சபையில் வந்து அநேக ஸ்டாஃப் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு வழக்கம் வச்சுருக்கேன். எவ்ரி ஃபர்ஸ்ட் மண்டே, ஒவ்வொரு முதல் திங்கட்கிழமையும் ஸ்டாஃபுடைய சேலரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நிர்ணயம் பண்ணியிருக்கேன். ஸோ அது எந்த நாளாக வந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் மண்டே வந்து என்னது சேலரி டே அப்படின்னு சொல்லி குறிச்சிட்டேன். உங்களுக்கு தெரியும், இந்த மாதம் வந்து ஃபர்ஸ்ட் மண்டே எப்போ வந்துச்சுன்னா 1ஆம் தேதியே வந்துருச்சு. 1ஆம் தேதி இது மாதிரி பொதுவாக வராது. 1ஆம் தேதி வந்து சேலரி டே. அன்னைக்கு வந்த நெருக்கடி கர்த்தர் மட்டும் தான் அறிவார். ஏன்னா எங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ஜனங்கள் கொடுக்கறதை வைத்து சேர்த்து தான், அந்த முதல் வார காணிக்கையை வைத்து தான் அந்த வாரத்தினுடைய சம்பளத்தை நாங்கள் போடுவோம். அப்போது 31ஆம் தேதி ஆராதனை முடிஞ்சிருச்சு. காலையில் 1ஆம் தேதி ஆராதனை வரப்போகுது. அப்போ நான் துபாயில் ஊழியத்துக்காக இருக்கிறேன். அப்போது இங்கேருந்து ஸ்டாஃப் ஃபோன் பண்ணாங்க. ஆனால் எப்படின்னா, இந்த 1ஆம் தேதியே சம்பளம் போட போகிறோமா அல்லது அடுத்த வாரம் நம்ம 8ஆம் தேதி போடலாமா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு நியாயமானபடி எப்படி தெரிஞ்சதுன்னா, நமக்கு 1ஆம் தேதி நமக்கு வேண்டிய பணம் நமக்கு கிடைக்காது, நிச்சயமாக நமக்கு வந்து சம்பளம் கொடுக்க முடியாது, நம்ம 8ஆம் தேதி மாற்றிடலாம் அப்படின்னு மனசில் இருந்துச்சு. அப்போ நான் இதுக்கு ஏற்கனவே நான் வந்து இதை பற்றி யோசிச்சுட்டு நான் ஜோம் பண்ணும்போது கர்த்தர் என்னோட இடைப்பட்டார். உன் ஸ்டாஃபுக்கு வந்து நீ வந்து எவ்ரி ஃபர்ஸ்ட் மண்டே நாங்கள் வேப்பம்பேட்டில் போய் அரை நாள் நாங்கள் ஜோம் பண்ணுவோம். அரை நாள் ஊழியங்களுக்காக ஜோம் பண்ணிட்டு பின்பு சம்பளம் எல்லாரும் கொடுப்பேன். அது வழக்கமாக நீ வைத்திருக்க. அப்போ நீ இன்னைக்கு என்ன சொல்ல போற? எனக்கு பணம் இல்லை, அதனால அடுத்த வாரம் வாங்கன்னு சொல்ல போறியா? இப்போ யார் கொடுக்குறா உனக்கு? நீ யாரை நம்பி இந்த சம்பள நாள் நியமித்த? கர்த்தரை நம்பி தானே. நீ அதெல்லாம் மாற்ற வேண்டாம், நீ வந்து அதே செய்யணும் ஒரு நடத்தல் எனக்கு இருந்தது. அப்போ இவங்க ஃபோன் பண்ணு, நான் சொன்னேன் அதெல்லாம் கவலைப்படாதீங்க, அது 1ஆம் தேதியாக இருந்தாலும் என்ன, எந்த நாளாக இருந்தாலும் கர்த்தர் தான் தேவையை சந்திக்கணும். நீங்கள் ரெகுலராக அரேஞ்ச் பண்ணுங்க, அதுக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணணும், ஆட்களை கொண்டு போகிற வேன் அரேஞ்ச் பண்ணணும், டிரைவர், இதெல்லாம் நிறைய வேலை இருக்குது. நீங்கள் பண்ணுறதை பண்ணுங்க, கர்த்தர் தருவார். உண்மையாகவே எனக்கு கொஞ்சம் பயம்தான், இது எங்கேருந்து வரும், எப்படி நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்தான் இருந்தேன். ஆனால் விசுவாசத்தோட ஜெபம் பண்ணேன். ஒரு அந்த 1ஆம் தேதிக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னால் நம்முடைய சபையை சேராத ஒரு சகோதரி அவங்க வந்து இங்கே ஃபோன் பண்ணி, கர்த்தர் எனக்கு ஒரு நடத்துதலை கொடுத்துருக்கிறாரு, எனக்கு வந்து இந்த பணத்தை வந்து நான் இந்த ஆலயத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு கர்த்தர் என்னை ரொம்ப நடத்துறாரு, அவங்க ரொம்ப வயசானவங்க, நீங்கள் தயவு செய்து வந்து இங்கே வந்து வாங்கிக்கிடுங்க அப்படின்னா. அவர்கள் வந்து ஒரு பெருந்தொகையை கொண்டு வந்து ஆலயத்துக்கு என்று கொடுத்தாங்க. அன்றைக்கு காலையில் திருச்சியிலிருந்து ஒரு குடும்பம், வயதானவங்க, அவங்க தேவனால் நடத்தப்பட்டு, பாஸ்டர் எங்களுக்கு ரொம்ப வருஷமா இந்த ஆலயத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம், இதை வந்து கண்டிப்பாக கொடுக்கணும்னு எங்கள் மனசில் ஒரு ஏவுதல் இருந்துச்சு, நீங்கள் தயவுசெய்து வைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி அவங்க கொண்டு கொடுத்துருப்பாங்க. எல்லாம் சேர்த்து முடிச்சா அன்றைக்கு சம்பளத்துக்கு எங்களுக்கு எவ்வளவு தேவை இருந்ததோ அத்தனையும் கர்த்தர் அந்த 1ஆம் தேதி கர்த்தர் எங்களுக்கு தந்தார். அல்லேலூயா. அப்போ எனக்கு புரிஞ்சது, இது பலத்தினாலும் அல்ல, இது நம்முடைய பராக்கிரமத்தினாலும் இது நடக்கல, கர்த்தர் இதை முன்னின்று நடத்துகிறார். எவ்வளவோ தேவைகள், வாரந்தோறும் கூலி கொடுக்கணும், என்ன செய்யணும்னு தெரியாமல் இருக்கும்போது சரியான வேளையில் கர்த்தர் தேவைகளை சந்தித்து காரியங்களை நடத்தி கொண்டு போகிறதை நான் பார்த்துருக்கிறேன். இது வந்து தேவனாலே நடக்கிறது, நம்ம தேவனையே நோக்கி பார்க்கிறோம்.